நான் இன்றைக்கு தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஒரு தொண்டன் எவ்வாறு இந்த இயக்கம் வளர்ந்துவிட்ட இந்த இயக்கம் நானும் உறுதுணையாக இருந்த இயக்கத்திற்கு வளர்ச்சிக்கு முழுமையாக பாட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்த முடிவா, எடுத்த முடிவா, இல்லை ஏதாவது அழுத்தத்தின் பேரில் எடுத்த முடிவா? இன்னைக்கு திமுக சேர்ந்தது நீங்க எடுக்கக்கூடிய முடிவு நீங்களாக எடுத்த முடிவா, இல்ல ஏதாவது அழுத்தத்தின் பேரில் எடுத்த முடிவா? ஏன் கோபமா பேசுறீங்க? இந்த தேர்தலில் நீங்க எடுத்த முடிவு நீங்களாக எடுத்த முடிவான்னு கேட்கிறேன். நீங்கள் எடுத்த முடிவு நீங்களாக எடுத்த முடிவா, இல்ல ஏதாவது அழுத்தத்தின் பேரில் எடுத்த முடிவா? இதுக்கு உங்களோட பதில் என்ன? இது நான் சுயமாக சிந்தித்து கடந்த காலங்களில் ஏற்பட்டுவிட்ட கசப்பான நிகழ்வுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். அரசியல் நாகரிகம் ஒரு கட்சியை இயக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற போக்கு அதிமுக இல்லை. அது மறைந்து விட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் என்னை பற்றி பாராட்டி பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். அதனுடைய வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட இயக்கத்திற்கு ஒரு ஊர் வரும் என்று சொன்னால் அதை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு தளபதிக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை, அழுத்தமும் இல்லை, கட்டாயமும் இல்லை. ஒன்னா கேளுங்க, சொல்றேன். எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். எல்லா ஆமா, சகோதரி கேட்கிறாங்க சொல்லிடுறேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவார். பாஜக கூட்டணிக்கு திமுக ஒரு வலுவான ஒரு கட்சியை வழிநடத்துவதிலும் ஆட்சியை வழிநடத்துவதிலும் ஒரு கட்சியை இருங்கம்மா மக்களிடையே இருங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போதே கிராஸ்ல ஓடுறாங்க. ஒரு பொறுப்பான இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி அனைத்து தரப்பட்ட மக்களும் பாராட்டப்பட வேண்டும். எந்தவித பாகுபாடு இல்லாமல் கட்சியை நடத்த வேண்டும். எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஆட்சியும் நடத்த வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு சிறந்த முதலமைச்சராக நமது தளபதி விளங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லா திட்டங்களையும் எல்லா சாதனைகளையும் மக்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து அத்தனை திட்டங்களையும் அவருடைய திருக்கரங்களில் தந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நினைத்துதான் நான் இணைந்திருக்கிறேன். நீக்கப்பட்ட போதே இந்த முடிவை நீங்க எடுத்திருக்கலாம். இது ஒரு காலதாமதமான முடிவா எடுத்துக்கலாமா? இந்த முடிவை நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா? பொறுமையாக இருந்து எல்லா அம்சங்களையும் சிந்தித்து பார்த்து தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். இது தலைசிறந்த முடிவு என்று இன்றைக்கு காலையில் 5 மணியிலிருந்து ஆயிரக்கணக்கான தொலைபேசி மூலம் எனக்கு பாராட்டும் நன்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சரியான முடிவை சரியான இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பாராட்டிட்டே வந்திருந்தீங்க. ஏன் இணையர் இன்னைக்கு காலதாமதம்? உங்களோட வந்தவங்க எல்லாமே முதலே அடைஞ்சிட்டாங்க. ஏன் இவ்வளவு காலதாமதம் இணையருக்கு என்ன காரணம்? காலதாமதத்துக்கு வந்து இன்னைக்கு திடீர்னு இணையருக்கு என்ன? நேற்று வரைக்கும் அழைக்கலான்ட்டு வந்தீங்களா? அதுக்காக தான் கேட்கறது. நான் சொல்றது கேளுங்க. நான் யார் நல்லது செய்தாலும் அவர் பாராட்டுகிற மனம் படைத்தவன் நான். அதற்காக எதிர்கட்சியில் இருந்தாலும் காரணமே இல்லாமல் நான் வசப்பட மாட்டேன். தளபதி அவர்களுடைய கட்சியை நடத்துகின்ற பாங்கம், ஆட்சியை நடத்துகின்ற பாங்கம் இன்னைக்கு அனைத்து மக்களாலும் பாராட்டப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்துடைய தாய்மார்கள் பெண்களுக்கு மிகவும் பாராட்டப்படுகிறது. அதற்காகத்தான் நான் வந்தேன். காலதாமதம் நீங்கள் மேற்கொண்ட தர்ம யுத்தங்கள் தோல்வியில் முடிந்து. நான் இன்றைக்கு
திமுகவில் இணைந்திருக்கிறேன். கடந்த காலத்தை பற்றி எனக்கு கவலையே இல்லை. சொல்றதே கேளுங்க, பேசுறேன். இனிமேல் அரசியலில் தளபதி எடுக்கின்ற முடிவுக்கு நான் முழுமையாக ஆதரவு தருவேன், கட்டுப்படுவேன் என்பதை தெரிவித்துள்ளேன். பல குற்றச்சாட்டு வைக்கும் போதெல்லாம் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு விஜய் படம் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப திமுக நினைஞ்சிருக்கேன், திமுக தீய சக்தியா தூய சக்தியா? இல்ல திமுக தீய சக்தியை நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது. சொல்லுங்க, நான் சொன்னது கிடையாது. நீங்க ஏன் சண்டை கொடுக்குறீங்க உங்களுக்குள்ள? அதிமுகவுக்கு எதிர்காலமே இனி இல்லை. இந்த தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் யாருக்கும் போட்டி நீங்க நினைக்கிறீங்க? இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் யாருக்கும் போட்டி நினைக்கிறீங்க? திமுக எதிர்க்கின்ற சக்தி இன்றைக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் யாருமே இல்லை. பைத்தியம் தான் பொழுதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் பைத்தியம் இல்லை. விட்டு விலகி வந்திருந்தீங்க. நீங்க மனமகிழ்ச்சியோடு நான் இன்றைக்கு இணைந்திருக்கிறேன். தேனி மாவட்டத்தில் உங்களுக்கு நேர் எதிராக இருந்தவர் திரு தங்க தமிழ்ச்செல்வன். அவருடன் யார் சொன்னது நேர் எதிராக? யார் சொன்னது? நீங்க கேள்வியே தவறு. திமுகவில் இணைந்த பிறகு தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது முதல் முறையாக செய்தியாளர்கள் சந்தித்திருக்கிறார். இதில் பல முக்கியமான ஒரு அரசியல் கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார். அதில் எந்தவிதமான அழுத்தத்தின் அடிப்படையில் நான் திமுகவில் இணையவில்லை, சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருப்பதாக பலரும் என்னை பாராட்டுகிறார்கள் என்று அவருடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது. திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மகளிர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்ற ஒரு திமுக கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் மற்ற கருத்துக்கள் என்பது அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய வகையில் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இப்போதைய நிலையில் அதிமுகவுக்கு இனி எதிர்காலமே கிடையாது என்ற ஒரு முதல் ஸ்டேட்மெண்ட். இரண்டாவதாக, தற்போதைய நிலையில் திமுகவை எதிர்க்கின்ற எந்த சக்தியும் களத்தில் இல்லை. தென் மாவட்டங்களிலிருந்து யாரும் தலைவர் நிலையை எட்டிவிடக் கூடாது, தலைவராக வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். இனிமேல் சட்டமன்ற தேர்தலில் திமுக வாய்ப்பு கொடுத்தால் போட்டியிட தயாராக இருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய போக்கு என்பது அதிமுகவில் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்கிறார் என்று மிக காட்டமான விமர்சனங்களை தற்போது ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்திருக்கிறார். அதிமுகவுக்கு இனி எதிர்காலம் கிடையாது. திமுக மக்கள் மனதில் மிக